நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து 31ஆம் அதிகாரத்திலிருந்து குணசாலியான ஸ்திரீயை குறித்து பல வாரங்களாக நான் போதித்து வருகிறேன். திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் என்கிற தலைப்பிலே நாம் போதித்து வருகிறோம். திருமணமும் குடும்ப வாழ்க்கை, அதிலே பல காரியங்களை குறித்து நாம் போதித்தோம். கடைசியாக குணசாலியான ஸ்திரீ, ஒரு பெண் குடும்பத்திலே எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது குறித்து போதிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வசனமாக 10ஆம் வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை நான் தெளிவாக இங்கே போதித்து வருகிறேன். 10ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை 22 வசனங்கள் இருக்கிறது. அந்த 22 வசனங்களும் ஒரு முறையாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த முறைக்கு பெயர் அக்ராஸ்டிக் முறை என்று பெயர். அக்ராஸ்டிக் என்று சொன்னால் எபிரேய பாஷையிலே இருக்கிற அவர்களுடைய பாஷையின் எழுத்துக்கள், ஆல்பபெட்ஸ் எடுத்து அதை பிரயோகித்து ஒவ்வொரு எழுத்தை கொண்டு ஒவ்வொரு வசனத்தையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். 22 வசனத்தையும் 10ஆம் வசனம் முதல் எழுத்தால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனம் 2வது எழுத்தால், 13வது வசனம் 3ஆம் எழுத்தால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 22 வசனங்களும் அங்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. 22 வசனங்களும் ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்களால் ஆரம்பிக்கப்படுகிறது. அது எதற்கு? முக்கியமாக காரியங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு. நாம் கூட சில நேரத்தில் அப்படி செய்கிறோம். தமிழ்ல ஆத்திச்சூடி என்கிற அந்த காரியத்தை நாம் அன்றைக்கு வாசித்து காண்பித்தேன். உதாரணத்திற்கு எப்படி அது இந்த அக்ராஸ்டிக் முறையிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்தேன். அது காரியங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதுபோலவே எபிரேய பாஷையிலே அப்படி உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். தாவீது தான் முதலாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தவர். அவருடைய மனைவி பெத்சேபாள் இங்கு தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுக்கிற உபதேசங்களில் தன்னுடைய கணவனுடைய முறையை உபயோகப்படுத்துகிறாள். ஏனென்றால் 22 வித்தியாசமான காரியங்களை சொல்லுகிறாள் குணசாலியான ஸ்திரீயை குறித்து. 22 ஞாபகம் வைத்துட்டு இருக்கிறது சாதாரண காரியம் அல்ல. ஆகையால் 22 எழுத்துக்களை உபயோகப்படுத்தி ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு எழுத்துக்களால் ஆரம்பித்தால் சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவன் எழுத்துக்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம், எழுத்துக்களின் வாயிலாக வசனங்களை ஒவ்வொன்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காகவே. அது மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் எழுத்துக்கள் ஒரு பிக்சரை போல, ஒரு படத்தை போல வரையப்பட்டவைகளாகும். எழுத்துக்களை குறித்து அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை கொண்டுதான் ஒரு படத்தை போல வரைந்து அதை எழுத்தாக மாற்றினார்கள். அப்படி மாற்றுகிற வேளையிலே அவருடைய உள்ளத்திலே அந்த எழுத்தை குறித்து இருந்த எண்ணம் என்ன என்பதையும் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு எழுத்தை எழுதும் போது அது வெறும் ஒரு எழுத்து ஏதோ எங்கிருந்தோ வந்தது அந்த எழுத்தின் கிடையாது. அவருடைய மனதிலே அந்த எழுத்து எதை பிரதிபலிக்கிறது என்பதை வைத்துதான் அந்த எழுத்தை வரைந்தார்கள். அது எழுத்தாக, எழுதப்பட்ட எழுத்தாக மாறினது. அந்த எழுதப்பட்ட எழுத்து அவருடைய மனதில் உள்ள அந்த படத்தை பிரதிபலிக்கிறதா இருந்தது. ஆகவே நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வந்தோம். 10ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் ஆலப் என்கிற எபிரேய மொழி எழுத்தினால் ஆரம்பிக்கப்படுகிறது. அதை காணும் போது அவர்கள் செழிப்பை கண்டார்கள் என்று பார்த்தோம். ஏர்பூட்டிய மாடுகளை அவர்கள் கண்டார்கள். செழிப்பை மனதிலே வைத்துதான் அதை அப்படி எழுதினார்கள் என்று பார்த்தோம். 2வது எழுத்து பெத் என்கிற எழுத்து. அது 3 பக்கமும் அடைக்கப்பட்டு ஒரு பக்கம் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வீட்டை போல இருக்கிறது. அது வீட்டில் இருக்கிற ஒரு பாதுகாப்பின் தன்மையை குறிக்கிறது, செக்யூரிட்டி இன் த ஹோம், அதை குறிக்கிறது என்று சொன்னேன். 3வது எழுத்து கிமெல். கிமெல் என்கிற எழுத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட 3வது வசனம், அதாவது 12வது வசனம் ஒரு காரியத்தை குறிக்கிறது. அது என்ன? ஒட்டகத்தை பிரதிபலிக்கிறது. அவர்களுக்கு ஒட்டகத்தின் தலை எப்படி அசையாமல் அது பிரயாணம் செய்கிறதோ, காடு மேடுகளிலும் வனாந்தரத்திலும் ஊர்களிலும் எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையிலும் தலையை மட்டும் அசைக்காமல் ஒட்டகம் எப்படி செல்கிறதோ அதுபோல பெண்ணானவள் டிபெண்டபிளாக இருக்கிறாள். அவள் நம்ப தகுந்தவள், அவள் மாறாதவள், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்தின் மத்தியிலேயும் அசைக்கப்படாதவளாக, அன்பிலே ஒரே மாதிரி, மற்ற எல்லா கிரியைகளும் ஒரே மாதிரி இருந்து சூழ்நிலைகளால் மாற்றப்படாதவளாக, அப்படியே ஸ்டெடியாக சீராக செல்லுகிறவளாக அவள் இருக்கிறாள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 4வது வசனம் டாலத் என்கிற எழுத்தால் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த எழுத்துக்கள் எல்லாம் நீங்கள் 119ஆம் சங்கீதத்திலே பார்க்கலாம். 119ஆம் சங்கீதமும் அக்ராஸ்டிக் முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. 22 பகுதிகளாக 176 வசனங்கள் 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதிக்கும் 8 வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியில் உள்ள அந்த 8 வசனங்களுக்கு மேலாக ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கும். முதல் பகுதிக்கு ஆலப் என்று பெயர், 2ஆம் பகுதிக்கு பெத் என்று பெயர், 3வது பகுதிக்கு கிமெல் என்று பெயர். இப்படியாக ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு எபிரேய எழுத்தை தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியில் உள்ள 8 வசனங்களும்
அந்த எபிரேய எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. 8 வசனம் அந்த எபிரேய எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. அதுதான் அக்ராஸ்டிக் முறை. அதிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த படத்தை காணலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய கன்கார்டன்ஸ், ஒத்த வாக்கியம் மற்றும் பல வேத ஆராய்ச்சி புஸ்தகங்களிலே கண்டீர்கள் என்றால் இந்த படங்கள் மிகவும் அழகாக பெரிதாக வரைந்து வைக்கப்பட்டிருக்கும். நல்ல ஆங்கில வேதாகமங்களிலே நல்ல பெரிய படத்தை நீங்கள் காணலாம். 4வது வார்த்தை டாலத் என்கிற வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன? திறக்கப்பட்ட கதவு. திறக்கப்பட்ட கதவு. அது தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு திறமை பெண்ணிடம் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது என்று பார்த்தோம். 5வது 3 பக்கங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே முற்றிலுமாய் அடைக்கப்படாமல் ஒரு சின்ன இடைவெளி விடப்பட்டிருக்கிறதை காண்பீர்கள். தமிழ் வேதாந்தத்தில் சரியா இருக்காது, இன்னும் கொஞ்சம் பெரிய படத்துல தான் சரியா இருக்கும். சின்ன இடைவெளி ஜன்னலை ஜன்னல் என்கிற காரியத்தை பிரதிபலிக்கிறது. அந்த ஜன்னல் என்றால் என்ன? பெர்ஸ்பெக்டிவ், சரியான கண்ணோட்டம். வாழ்க்கையிலே காரியங்களை குறித்து சரியான கண்ணோட்டம் பெண்ணுக்கு இருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீ எல்லா காரியங்களை குறித்தும் சீரான கண்ணோட்டத்தை உடையவளாய் இருக்கிறாள். எது முதலாவது வைக்க வேண்டும், எது இரண்டாவது, எது முக்கியம், எது முக்கியமல்ல என்பதை நன்றாக அறிந்திருக்கிறாள். வாழ்க்கையிலே அந்த சீரான கண்ணோட்டத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாள் என்று பார்த்தோம். 6வது வார்த்தை, அதாவது 15வது வசனம் 6வது வசனம் வாவ் என்கிற வார்த்தை, எபிரேய வார்த்தை. அது ஒரு ஆணிக்கோப்பா இருக்கிறது. அதாவது நம்முடைய சட்டைகளையும் மற்ற காரியங்களையும் வீடுகளிலே மாட்டுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு கொக்கியை போல, இப்படி செவுத்தில் அடிக்கப்பட்ட ஒரு கொக்கியை போல அது இருக்கிறது. எப்படி நாம் கொண்டு போய் எல்லாவற்றையும் அதில் மாட்டி தொங்க விடுகிறோமோ அதுபோல குணசாலியான ஸ்திரீயின் பேரிலே முழு வீடும் அவள் பேரிலே தொங்குகிறது என்பதை அது எடுத்து காண்பிக்கிறது. புருஷன் சில நாட்களில் அநேக நாட்கள் வெளியே சென்று விடலாம், பல அலுவலாய் சென்று விடலாம். ஆனாலும் அதற்கென்று குடும்பம் நாசமாய் போகிறது அல்ல. குடும்பத்தை கட்டி காத்து எல்லாவற்றையும் சரியாக நடப்பிக்கிறவள் அவள். குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்தை அப்படியே அவள் மீது அந்த குடும்பம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவள்தான் அதை கட்டி காக்கிறவள் என்கிறது அந்த வசனம் எடுத்து காண்பிக்கிறது. இதெல்லாம் விளக்கி முடித்தாகிவிட்டது. 7வது வார்த்தை ஜயீன் என்கிற வார்த்தை. அந்த ஜயீன் என்கிற வார்த்தை, அந்த ஜயீன் என்கிற வார்த்தை எழுத்தை பார்ப்பீர்கள் என்றால் ஒரு பட்டயத்தை போல் இருக்கிறது. பட்டயம் எதை காண்பிக்கிறது? அவளுடைய அக்ரெசிவ் நேச்சர். ஒன்றை துணிந்து எடுத்து தானாகவே அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை. ஒரு காரியத்தை தானாகவே எண்ணி திட்டமிட்டு ஆரம்பித்து அதை செய்து சாதிக்கக்கூடிய ஒரு திறமையை எடுத்து காண்பிக்கிறது அந்த வசனம். அதை குறித்து நாம் பேசினோம். 8வது வார்த்தை செத் என்கிற வார்த்தை. 3 பக்கமும் அடைபட்டு அடிபக்கத்திலே திறந்து விடப்பட்டது போல, ஒரு வீட்டுக்கு எப்படி முன்பக்கம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, 3 பக்கமும் காம்பவுண்ட் வால் இருக்குமோ அதுபோல இது இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்க்ளோஷர், மூடப்பட்ட, வேலி அடைக்கப்பட்ட இடம் என்ற அர்த்தம். ஒரு பெண், குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு வேலியை போல இருக்கிறாள். முக்கியமாக தன்னுடைய கணவனுக்கு ஒரு வேலியை போல இருக்கிறாள். தன்னுடைய கணவனை எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்துகிறவளாய் இருக்கிறாள். அவள் அதிகமாய் அவனை திருப்திப்படுத்துகிறபடினால், அவனுக்கு ஏற்றால் போல் நடந்து கொண்டு அவனை திருப்திப்படுத்தி நடக்கிறபடினால் அவன் அந்த வேலியை தாண்டி எங்கும் செல்லுகிறது கிடையாது. அவன் வேலி அடைக்கப்பட்டவனாய் தன்னுடைய எந்த விதமான சுகத்திற்காகவோ சந்தோஷத்திற்காகவோ வெளியே ஒரு பெண்ணை தேடாமலும் வெளியே யாரையும் நாடாமலும் அவன் இந்த வேலிக்குள்ளாக அவன் இருக்கிறவனாய் இருக்கிறான் என்பதை அந்த வசனம் எடுத்து காண்பிக்கிறது. 9வது வசனம் டெத் என்கிற வசனம். அது ஃப்ளோ, ஒரு நீரோட்டத்தை போல அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை எடுத்து காண்பிக்கிறது. நீரோட்டம் என்று சொன்னால் அதற்கு ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்றிலிருந்து அந்த தண்ணீர் கிளம்பிக் கொண்டே இருக்கிறது. வற்றாத ஜீவ ஊற்றை போல் அது இருக்கிறது. ஆகையால் தான் நீரோட்டம் இருக்கிறது. ஒரு பெண் அவள் சக்தியிலே, பலத்திலே, திறமையிலே குன்றி போகாதவளாய், வற்றி போகாதவளாய், குணசாலியான ஸ்திரீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நீரோட்டத்தை போல ஓடிக்கொண்டே இருக்கிறாள். எங்கிருந்துதான் இவளுடைய சக்தி வருது என்று நீங்கள் நினைக்கலாம். அது எங்கிருந்து வருகிறது என்று போன வாரம் நாம் பிரசங்கத்தை முடிக்கிற போது சொன்னேன். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தை எடுத்து காண்பித்து விளக்கு எதை குறிக்கிறது என்று நீதிமொழிகளை இன்னொரு வசனத்திலிருந்து எடுத்து காண்பித்தேன். விளக்கு என்பது இருதயத்தில் இருக்கிற அந்த தீபத்தை, மனுஷனுடைய ஆவியை குறிக்கிறது என்று உங்களுக்கு காண்பித்தேன். அந்த விளக்கு அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. இரவிலே கூட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அனலூட்டப்பட்டதாய், அது தெம்பு நிறைந்ததாய், வாழ்க்கையின் இரவுகளிலே இருளையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற இருள் போன்ற சூழ்நிலைகள் மத்தியிலேயும் கூட அவளுடைய வாழ்க்கையிலே
அந்த ஆவிக்குரிய அனல் மட்டும் குறையாமல், அந்த ஆவிக்குரிய வெளிச்சம் மட்டும் குறையாமல் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கிறது. அவள் ஆவிக்குரிய காரியங்களில் உறுதியா இருக்கிறபடினால் வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆலயத்திற்கு ஒழுங்காய் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதிலே வளர்ந்து கொண்டு தன்னை ஆவிக்குரிய ஜீவியத்தில் அந்த விளக்கு அணையாமல் அவள் பார்த்துக் கொள்கிறபடினால் அவள் எல்லா காரியத்திலும் சலிப்படைகிறது கிடையாது. எந்த ஒரு சேவையிலும் அவள் சலிப்படைகிறது கிடையாது. அவள் சிறந்து விளங்குகிறாள். எந்த சூழ்நிலையும் அந்த விளக்கை அவித்து போட முடியாது. அது எரிந்து கொண்டே இருக்கிறது. அவளுடைய சக்தி, அவளுடைய பலன், அவளுடைய திறமை, அவளுடைய தெம்பு எல்லாம் குறையாமல் ஏன் இருந்து கொண்டே இருக்கிறது. வீட்டுல வேலை செய்யறா, வெளியில வேலை செய்யறா, எல்லா இடத்திலும் போய் எல்லா காரியங்களையும் செய்கிறாள். மிகவும் திறமையாக விளங்குகிறாள். இருட்டோடு எழுந்து பிறகு இரவு வரைக்கும் அவள் வேலை செய்து கொண்டே இருக்கிறாள். தெம்பு குறையாமல் இருக்கிறாள். எங்கிருந்து வருகிறது அந்த சக்தி? அவளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து அந்த சக்தி கிளம்புகிறது என்பதை பார்த்தோம். இப்பொழுது 19வது வசனத்தை பார்ப்போம். 19, 20, 21வது வசனத்தை இப்பொழுது நாம் கவனிக்க போகிறோம். இன்றைக்கு தான் புதுசா வந்தேன்னு சொல்றவங்களுக்கு கூட இவ்வளவு நேரம் நான் சொன்னது உங்களை அப் டு டேட் ஆக்கி இருக்கும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. 19வது வசனம். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். இந்த 19வது வசனம் எபிரேய மொழியிலே 10வது வார்த்தை யோது என்கிற வார்த்தை. தமிழ் வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு இருக்கும், 10வது தலைப்பு யோது என்று இருக்கும். இந்த யோது என்னவென்றால், ஆங்கிலத்திலே இயேசு சொல்லும் போது நியாயப்பிரமாணத்தில் ஒரு எழுத்தாகிலும் ஒளிந்து போகாது என்று சொன்னார். Not even a jot will be destroyed from the law என்று இயேசு சொன்னார். அந்த ஜாட் என்கிற வார்த்தை இந்த யோது என்கிற வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. எபிரேய மொழியிலேயே இருக்கிற மிகச் சிறிய வார்த்தை அது. அது ஒரு கமாவை போல இருக்கும், பார்த்தா ஒரு சின்ன கமா போல இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஒரு சிறிய எழுத்து, ஒரு சின்ன புள்ளி வச்ச மாதிரி, ஒரு சின்ன கமா போட்ட மாதிரி இருக்கும். ஆகையால் அநேகர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சின்ன புள்ளியாவது ஒரு கமா கூட அழிந்து போகக்கூடாது என்று அநேகர் சொல்லுவார்கள். அது உண்மையாகவே கமா அல்ல, அந்த கமா போன்ற ஒரு எபிரேய எழுத்து அது. அந்த எழுத்துக்கு பெயர் யோத். அது மிகச்சிறிய எழுத்து எபிரேய பாஷையிலேயே, அதுதான் மிகச்சிறிய எழுத்து. அதை பெரிதாக்கி பார்ப்போம் என்றால் அது மூடப்பட்ட கையை போல, இப்படி உறுதிமிக்க பலத்தை காண்பிக்கிற மூடப்பட்ட கைகளை போல, விரல்கள் மூடி இருக்கிறது போல அது காட்சியளிக்கும். அது எதை குறிக்கிறது என்றால், அவள் வேலையிலே சிறந்தவளாயிருக்கிறாள், பலம் வாய்ந்தவளாயிருக்கிறாள், வேலையிலே சிறந்தவளாயிருக்கிறாள் என்பதை காண்பிக்கக்கூடியதாய் அந்த வசனம் இருக்கிறது. அவளுடைய வேலையிலே எப்படி தன்னுடைய திறமை செய்கிறாள், பல முயற்சிகளை மேற்கொள்ளுகிறாள், மிகவும் பலன் வாய்ந்தவள், சக்தி வாய்ந்தவள், தெம்பிலே குறையாதவள், திறமையோடு வேலை செய்யக்கூடியவள் என்பதை அந்த வசனம் 19வது வசனம் மேலும் எடுத்து காண்பிக்கிறது. 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் ஒப்பிட்டு ரெண்டு ஒன்னாதான் சேர்த்து பேச வேண்டும். இப்பொழுது 20வது வசனத்தையும் வாசிக்கிறேன். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். இந்த 20வது வசனம் காப் என்கிற வார்த்தை, எபிரேய மொழியிலே காப் என்கிற வார்த்தை. அதை பார்த்தீர்கள் என்றால் இப்படி திறக்கப்பட்ட கையை போல அது இருக்கும். பிக்சர் கிராபிக்ஸ், அதாவது அந்த படத்தை தங்களுடைய மனதிலே அவர் வைத்திருக்கிறதுனால தான் எழுத்தை அப்படி எழுதினார்கள். திறக்கப்பட்ட கை என்ற அர்த்தத்தை அந்த எழுத்தை குறித்து அவர் மனதிலே வைத்திருக்கிறபடினால் அந்த எழுத்தை அப்படியே எழுதியிருக்கிறார்கள். திறக்கப்பட்ட கை. 19வது வசனம் யோத் என்கிற வார்த்தை மூடப்பட்ட கை, 20வது வசனம் திறக்கப்பட்ட கை. இரண்டு விதமான குணாதிசயங்களை இது எடுத்து காண்பிக்கிறது. குணசாலியான ஸ்திரீனிடத்தில் இருக்கிற குணாதிசயங்கள். ஒன்று, அவள் பலம் வாய்ந்தவளாக, சக்தி வாய்ந்தவளாக, திறமை வாய்ந்தவளாக, தீர்மானம் நிறைந்தவளாக, ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்கிற உறுதி வாய்ந்தவளாக, சக்தி பெற்றவளாக அவள் இருக்கிறாள். அதுதான் இதை காண்பிக்கிறது இல்லையா? அநேக நேரத்தில் சிலர் வெற்றி பெற்றவன் எப்படின்னுவாங்க, அப்படின்னு சொன்ன செய்து முடிச்சாச்சு விடுறதில்லை அர்த்தம். அந்த காரியத்தை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மன ஆற்றலையும் மன தெம்பையும் விடாப்பிடி எண்ணத்தையும் கொண்டவளாய் அவள் இருக்கிறாள். எடுத்ததை விட்டுவிடாமல், செய்ய முடியாமல் நடுவில் விட்டுவிடாமல் தொடர்ந்து அதை முயற்சி செய்து சாதிக்கிறவளாய் அவள் இருக்கிறாள். வேலையிலே சிறந்தவளாய் இருக்கிறாள் என்பது 19வது வசனம் காண்பிக்குது. 20வது வசனம் அவள் ஏழைகளுக்கும் சிறுமையானவர்களுக்கும் உதவி செய்வதிலேயும் சிறந்தவளாய் இருக்கிறாள் என்பதை காண்பிக்கிறது. சிலர் பாருங்க, வேலையில ரொம்ப சாமர்த்தியமா இருப்பாங்க, நல்ல வேலை செய்வாங்க, பெரிய காரியத்தை செய்வாங்க, சாமர்த்தியமா சம்பாதிப்பாங்க,
பெரிய காரியங்களை செய்வாங்க. ஆனா மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு வரும்போது, ஏழைகளுக்கும் சிறுமையானவர்களுக்கும் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று வரும்போது அவர்களுக்கு செய்ய மனமில்லை. அவர்களுடைய கை அந்த இடத்துல மூடப்பட்ட கை ஆயிடுது, கிளென்ச்ட் ஃபிஸ்ட் ஆயிடுது. ரொம்ப டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. தங்க பணத்தை தாங்க ஏதோ பத்திரமா பாக்கெட்ல கை வச்சு பத்திரமா இப்படி பிடிச்சுக்குவாங்க, யாரும் எடுத்துக்க போறாங்களோ. ஆனால் இந்த குணசாலியான ஸ்திரீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாள். வீட்டிலே இருட்டோடு இருந்து வேலை செய்கிறாள், வெளியிலே போய் நிலத்தை வாங்குகிறாள், திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள், பலவிதமான வியாபார முயற்சிகளை மேற்கொள்ளுகிறாள். அவள் சாதாரண பெண்மணி அல்ல, மிகவும் திறமை வாய்ந்தவள். பல காரியங்களை சாதிக்கிறாள், அதிகமாய் சம்பாதிக்கிறாள். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு அவள் செழிப்பா இருக்கிறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு திறந்த கரங்களை உடையவளாகவும் இருக்கிறாள். அம்மமார் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஏழைகளுக்கும் சிறுமையானவர்களுக்கும் வேண்டியதை செய்யக்கூடிய மனப்பான்மை, மனத்திலே ஒரு எண்ணத்தை உடையவளாய் இருக்கிறார், ஒரு நல்லெண்ணத்தை கொண்டவளாய் இருக்கிறாள், திறந்த கைகளை உடையவளாக அவள் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக அவள் விளங்குகிறாள் என்பதை பார்க்கிறோம். இதுல ஒரு காரியத்தை நான் மிகவும் முக்கியமாக சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், முதலாவது 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம்? அவள் தன்னுடைய வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறாள். வீட்டில் இருக்கிற காரியங்களை சரியா செய்கிறான், வெளியே போய் வியாபாரம் பண்றா, எல்லாம் பண்றா. எதுக்காக பண்றா? தன்னுடைய வீட்டுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக போய் நன்றாக உழைக்கிறாள், போய் சம்பாதிக்கிறாள், பெரிய காரியங்களை செய்கிறாள். 18ஆம் வசனம் வரைக்கும் அவள் தன்னுடைய வீட்டுக்கு எப்படி எல்லா காரியத்தை சேகரித்து வைக்கிறாள், எப்படி செய்கிறாள் என்பதை சொல்லிவிட்டு 19ஆம் வசனம் வரைக்கும் 20ஆம் வசனத்திலே தான் அவள் வெளியிலே உள்ளவர்களுக்கு, சிறுமையானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் என்ன செய்கிறாள் என்பதை குறித்து பேசி இருக்கிறது. என்னத்தை காண்பிக்கிறது? அது முதல்ல வெளியில செய்யறதல்ல, முதல்ல தன்னுடைய வீட்டில் உள்ள தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நாம் நம்முடைய குடும்பங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வீடுகளும் செழித்தோங்க வேண்டும். அவைகள் செழிப்பினால் நிறைந்திருக்கிற வேளையிலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடிகிறது. கையில ஒண்ணு இல்லாதவங்க எத்தனை பேர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? தாங்க வீட்டிலேயே ஒண்ணுமே இல்ல, மிகவும் கஷ்டம் அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட ஆள் அதிகமாக மற்றவர்களுக்கு செய்ய முடியாது. ஆகையால் தான் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்த போது சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்னார். ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அவனுக்கே ஆசீர்வாதம், அவன் சோத்துக்கே திண்டாட்டம் சொன்னா அவன் எப்படி ஆசீர்வாதமா இருப்பான்? அவனுக்கே பெரிய திண்டாட்டம் சொன்னா அவன் யாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது, அநேகமா பாரமா தான் இருப்பான் அவன் மற்றவர்களுக்கும், இல்லையா? ஆகையால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது அவசியம். மறுபடியும் என்ன விளங்குகிறது? இந்த குணசாலியான ஸ்திரீ செழிப்பை விரும்புகிறாள், செழிப்பு தேவனுடைய சித்தம் என்று நம்புகிறாள், செழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் என்கிற அந்த நிலையை உணர்கிறாள். அநேக பெண்களுக்கு பாருங்க இது விளங்குறது இல்லை. சில நேரத்தில் அந்த விதத்தில் அவர்கள் ஞானமாய் நடந்து கொள்ளுகிறது இல்லை. செழிப்பு அவசியம். ஒரு காரியத்தை செய்து அதை சாதித்து சில முயற்சிகளை மேற்கொண்டு நாம் நன்றாக இருக்க வேண்டியது அவசியம் என்கிற அந்த காரியத்தை அவர்கள் அநேக நேரத்திலே உணர்வது கிடையாது, அதற்காக முயற்சிகளையும் எடுத்துக் கொள்வது கிடையாது. ஆனால் அந்த குணசாலியான ஸ்திரீயோ, அவள் வெறும் ஆவிக்குரியவள் மட்டுமல்ல, அவள் உலக பிரகாரமான காரியங்களிலும் மிகவும் ஞானியாயிருக்கிறாள். அவள் தெரியும், பணம் அவசியம், செழிப்பு அவசியம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், நம்முடைய வீடு எல்லா ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்க வேண்டும், அங்கு ஆகாரம் இருக்க வேண்டும், நல்ல பொருட்கள் இருக்க வேண்டும், நல்ல விதத்தில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், நல்ல காரியங்கள் இருக்கிறதா வீடு இருக்க வேண்டும், நிறைந்து வழிய வேண்டும், சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் மட்டுமல்ல செழிப்பினால் வீடு நிறைந்து வழிய வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். அதற்கு வேண்டியவளை செய்கிறாள். அதனுடைய அவசியத்தை அவள் உணர்கிறாள் என்பதை நாம் காண்கிறோம். செழிப்பு மிகவும் அவசியம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க முடியும், ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். நாம் நன்றாக இருந்தால் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்க முடியும், நாம் நன்றாக இருந்தால் தர்மம் செய்ய முடியும், நாம் நன்றாக இருந்தால் ஏழைகளை தூக்கிவிட முடியும். அவசரத்தில் ஏழைகள், திக்கற்றவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவ முடியும். ஒரு சிறிய காரியத்தில் உதவுவது நமக்கு பெரிய ஒரு பாரமாக தோணாது. ஏனென்றால் நம்மிடத்தில் நிறைய இருந்தால் அதை தாராளமாக நாம் தர முடியும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டிய ஐஸ்வர்யவான்கள் என்று ஐஸ்வர்யவான்களுக்கு போதிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர்களுக்கு அப்படி போதின்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான்களாய் இருப்பதிலே தவறல்ல, செழிப்பாய் இருப்பதிலே தவறல்ல. ஆனால் தன்னுடைய செழிப்பை நல்ல காரியங்களுக்காக, மற்றவர்களுக்கு உதவுவதற்காக பல நேரங்களில் வாய்ப்புகள் ஏற்படும் போது அப்படி செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அப்படி செய்ய முடிந்தால், அப்படி செய்யும் போது அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை உண்டாக்குகிறது. தேவனுடைய பிள்ளையா இருந்து
பாக்குறவெல்லாம் நம்மளை பார்த்தோன்னு ஓடுற மாதிரி இருந்தா அப்படி இருக்கும். ஐயோ இருந்தாலும் வர்றாருப்பா, ஏதாவது கேட்பாரு, ஓடிய போயிடலாம் இங்க இருந்து அப்படின்னு இருந்தா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுமா? தேவனுடைய பிள்ளையா இருந்து நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாரமா இருந்தா அது தேவனுக்கு மகிமையா இருக்குமா? கிடையாது. தேவனுடைய பிள்ளையா இருந்து நாம் திறமையாக வாழ்ந்து தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய குடும்பங்கள் வீடுகள் ஆசீர்வாதத்தால் நிறைந்து வழிகிற வேளையிலே அது உண்மையாகவே தேவனுடைய நாமத்திற்கு மகிமையா இருக்கிறது. ஆகையால் இது ஓவர் நைட், இன்றைக்கு இருந்து நாளைக்கு திடீர்னு வந்துடாது போத்திலிருந்து பரலோகத்திலிருந்து. அது ஒவ்வொரு நாளும் நாம் அதற்காக உழைக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். செழிப்பு நம்முடையது என்று விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய வேண்டும், அதை நம்ப வேண்டும். கையிட்டு செய்கிற காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய முயற்சிகளிலே ஜெயத்தை தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் பல காரியங்களை வாய்க்க செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வைத்துக் கொண்டு உங்களுடைய வேலைகளிலேயும் உங்களுடைய முயற்சிகளிலேயும் ஜெயத்தையும் வெற்றியையும் சம்பாத்தியத்தையும் நீங்கள் காண்பீர்கள் என்று விசுவாசித்து நீங்கள் செய்ய வேண்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை தருகிறவர் தேவன் என்று உபாகமத்திலே நாம் வாசித்திருக்கிறோம், அதை போதித்தும் இருக்கிறோம். ஆக முதலாவது தன்னுடைய வீட்டுக்கு செய்கிறாள், பிறகுதான் எங்க செய்கிறாள்? வெளியே செய்கிறாள். சிலர் நினைக்கலாம் அதை நாங்க வீட்டுக்கு செய்யுது, முதல்ல வெளியே செய்யலாங்க, தியாகமா இருப்போம், தியாகிகளா இருப்போம், முதல்ல வெளியே செய்வோம், அப்ப வீட்டுக்கு பிறகு வீட்டுக்கு செய்வோம். நான் ஒண்ணு சொல்றேன், வீட்டுக்கு நல்லா செய்யாதவங்க சாதாரணமா வெளியே நல்லா செய்யவும் மனசு வராது. வீட்டுக்கு எவ்வளவு நல்லா செய்யணும்னு ஆசைப்படுகிறார்களோ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. அதுக்குதான் இயேசு சொல்லி இருக்கிறார், எப்படி நேசிக்கணும் பிறனை? உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடையவர்களை, நம்முடைய வீட்டில் உள்ளவர்களை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி நேசிக்கிறோமோ அதற்கு மேலாக ஒன்றும் பிறனை நேசித்து விட முடியாது, அந்த அளவுக்கு நேசிக்கலாம். ஆகையால் இங்கு நேசிப்பது முக்கியம், இந்த தேவைகளை சந்திப்பது முக்கியம். அதை பொறுத்துதான் நாம் வெளியில இருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பது விளங்கும். நாம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், கொஞ்சம் வேறு பக்கம் போய்விட்டு மறுபடியும் வருவோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம், முக்கியமான ஒரு வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால், விசாரியாமல் போனா என்ன எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறது இல்ல. நிறைய பேர் விசாரிச்சிருவாங்க, வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. தினைக்கு வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க சாப்பிட்டுச்சான்னு கவலை இல்ல, நல்லா இருக்கிறியாமா, சரி போயிட்டு வர்றேன். இவர் பாட்டுக்கு போய் நல்லா உடுப்பி ஹோட்டல சாப்பிட்டு, அங்க பக்கத்துல பிரியாணி சாப்பிட்டுட்டு, நல்ல வழியெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு வீட்டுக்கு பத்திரமா வந்து சேருவார். பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, மனைவி சாப்பிட்டுச்சா, அவங்களுக்கு உடுத்துறதுக்கு நல்ல உடை இருக்குதா, அதெல்லாம் கேட்டு விசாரியாமற் போனாலும் சொன்னா என்ன நல்லா இருக்கிறீங்களா, நல்ல வார்த்தைகளை கொண்டு விசாரிச்சா போதாது. விசாரியாமற் போனால் என்று அங்க தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசாரிப்பது என்று சொன்னால் அவருடைய தேவைகளை கண்டு அறிந்து விசாரித்து அவைகளை பூர்த்தி செய்வது, அதுதான் விசாரிப்பது. விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும். ஏன் அப்படி சொல்றாரு விசுவாசத்தை மறுதலித்தவன்? அநேக பேர் விசுவாசம் பேர்ல எப்படி பண்றாங்க, என்ன பேர்ல பண்றாங்க? விசுவாசத்துல நான் வாழ்றேங்க, விசுவாசத்துல நான் ஜீவிக்கிறேன்னு சொல்லி அநேகர் விசுவாசம் என்று சொல்லி தன்னுடைய குடும்பங்களை சரியாக கவனிக்காதவர்களாய், குடும்பங்களை காக்காதவர்களாய், குடும்பங்களுக்கு வேண்டியவைகளை அதன் தேவைகளை சந்திக்காதவர்களாய் அநேகர் இருக்கிறார்கள். அதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தை சரியாக கவனிக்காதவனை ஆண்டவர் பார்த்து நீ விசுவாசத்துல வாழ்றேன்னு சொல்லல, விசுவாசத்தை மறுதலித்தவன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருக்கிறான். உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் அவிசுவாசியை விட கெட்டவனா இருக்க முடியும். சாதாரணமா கெட்டவன் அவிசுவாசி தான். ஆனா அவிசுவாசியை விட கெட்டவன் யார்? விசுவாசி. ஹலோ, விசுவாசி ஒருத்தன் தான் அவிசுவாசியை விட கெட்டவனா இருக்க முடியும். சில நேரத்தில் பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசிகள் அவிசுவாசியை விட கெட்டவனா இருப்பான். அவிசுவாசியை போய் கேட்டு பாருங்க, ஆண்டவனையும் தெரியாது, நரகத்துக்கு போறவன், அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, வேத வசனத்தை தெரியாது, அவனுக்கு அன்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டுல தண்ணியும் தன்னுடைய பிள்ளைகளையும் எல்லாம் அவர்களுக்கு வேண்டியதை செய்யணும், குடும்பத்தை காப்பாற்றணும் என்று அவிசுவாசிக்கு தெரியுது. ஆனா சில விசுவாசிகளுக்கு தெரியறதில்லை. அமெரிக்காவில் ஒரு பிரசங்கியார் அப்படியா சொன்னார். அங்க ரேமா பைபிள் காலேஜ் என்ற பெரிய பைபிள் காலேஜ் இருக்குது. அங்கே போகிறவர்கள் நிறைய பணம் கட்டி அங்க படிக்க வேண்டும். ஒருவர் என்ன பண்ணாரு, அங்க போயிட்டு படிக்கிறதுக்காக போனார். குடும்பத்தோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் படிக்க வேண்டும் என்று போய்விட்டு
தனக்கு உள்ளது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு, இதனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா, நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருவோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டா நமக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு மனைவி பிள்ளைங்க எல்லாரோடய பட்னியா கிடக்கிறார். பட்னியா கிடந்ததை பார்த்த மற்றவர்கள் கூட கூடயா மளிகை சாமான்களும் மற்றத்தையும் வாங்கிட்டு வந்து அவளுடைய வீட்டு வாசல்ல வச்சுட்டு போவாங்களாம். அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு, பார் கர்த்தர் எவ்வளவு அற்புதமா நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். அப்போ ஒரு ஆள் சொன்னானா, ஐயா உனக்காக நான் வச்சுட்டு போல, உன் பிள்ளைகளை பார்த்தா பரிதாபமா இருக்குது, நீ சாப்பிடாத, உன் பிள்ளைகளுக்கு மட்டும் இதை கொடு. உன் பிள்ளைகளை நீ கவனிக்காம விட்டதுனால உன் பிள்ளைகளுக்காக அந்த பிள்ளைகளை பார்த்து பரிதாபப்பட்டு நான் கொண்டு வந்து வைத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டவன இந்த சகோதரன் போய் முதலாவது போய் வேலையை செய்து நம்ம சம்பாதிச்சு குடும்பத்துக்கு வேண்டிய தேவைகளை சந்திப்போம், அதை வச்சு நம்ம படிச்சு நாம் ஊழியக்காரரா மாறுவோம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து போய் படிச்சாராம். சிலர் நினைக்கிறாங்க விசுவாசம்னா குடும்பத்தை எல்லாத்தையும் அப்படியே விட்டு பாத்துக்குவார், எல்லாம் கர்த்தர் பாத்துக்குவார், எல்லாம் போங்க பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறதா விசுவாசம் என்று நினைக்கிறாள். கிடையாது. விசுவாசத்தை மறுதளித்தவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய குடும்பங்களை காப்பாற்ற, அவர்களுடைய தேவைகளை சந்திக்க என்னவற்றை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எதன் மூலமாக சந்திப்பார்? நாம் கையிட்டு செய்கிற வேலையின் மூலமாக அந்த தேவைகளை சந்திப்பார். ஒரு ஊழியக்காரனா இருந்த கர்த்தர் எப்படி அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார்? அவன் கையிட்டு செய்கிற வேலையின் மூலமாக தான் அதையும் சந்திக்கிறார். ஊழியக்காரன் அவன் செய்கிற ஊழியத்தின் மூலமாக அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அவனுடைய ஊழியத்தின் மூலமாக அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்கிற நிலை இருக்கும் என்றால் அவன் கண்டிப்பாக அப்படியே உட்கார்ந்துகிட்டு வேலை செய்யறதுல தப்பு, நான் வேலை செய்த கர்த்தர் ஊழியத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்து தன்னுடைய குடும்பத்துக்கு வேண்டிய காரியங்களை பராமரிப்பது அவசியமாயிருக்கிறது. அந்த ஊழியத்தின் மூலமாக அவனுக்கு நன்மை ஏற்படும் வரையிலே, அந்த ஊழியம் அவனை தாங்கி நடத்தக்கூடிய நிலை ஏற்படும் வரையிலே அவன் ஏதாவது ஒன்றை செய்து தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய கடமைகளை அவன் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்று திட்டவட்டமாக வேதவசனம் போதிக்கிறது. விசுவாசம் என்கிற பெயரில் குடும்பத்தை நிராகரிக்க சொல்லி இல்ல வேதம். குடும்பத்தை அப்படி செய்கிறவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அவிசுவாசியை விட கெட்டவனாக கூடாது. நம்ம குடும்பத்தை நன்றாக காக்க வேண்டும், குடும்பத்தை நன்றாக கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இங்க பாருங்க 20ஆம் வசனம் 19ஆம் வசனம், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். அவளுடைய வேலையை காண்பிக்கிறது. அவள் எவ்வளவு முயற்சிகள் நிறைந்தவள், வேலையில் எவ்வளவு தீவிரமானவள் என்பதை அதை காண்பிக்கிறது. 20ஆம் வசனம், அவள் அவ்வளவு நல்லா வேலை செய்து நன்றாக சம்பாதித்து தன்னுடைய திறமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்தையும் வைத்து நன்றாக சம்பாதித்து 20ஆம் வசனத்தில் திறந்த கைகளுடையவளாக இருக்கிறாள். திறந்த கைகள், இந்த திறந்த கைகள் கொடுக்கிற தன்மையை குறிக்கிறது. சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமையானவர்கள் என்று சொன்னால் போதாதவர்கள், பணக்குறைவு, ஆடை துணிகள் குறைவு, மற்ற பொருளாதார விதத்திலே பல குறைவுகள் பலரிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு தன்னுடைய கரத்தை அவள் நீட்டுகிறவளாய் இருக்கிறாள். ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஏழைகள் என்பது பொதுவான அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவான அர்த்தம் என்று சொன்னால் ஏழைனா வெறும் பணத்திலே ஏழை கிடையாது, மற்ற சில விஷயங்களிலேயும் அந்த நபர் ஏழையாய் இருக்கிறபடினால் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் பணத்திலே ஏழையா இருக்கலாம், சிலர் இன்னும் சில காரியங்களிலே வறுமை நிறைந்தவர்களாக இருக்கலாம். மனதிலே, உணர்ச்சி ரீதியிலே, மற்ற ஆவிக்குரிய காரியங்களிலே எளிமைத்தனம் வாய்ந்தவர்களாக சிலர்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பொதுவான எளிமைத்தனத்தை அது குறிக்கிறது ஏழை என்று சொல்லும்போது. ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த பெண்ணினுடைய இன்னொரு ஆற்றலை குறிக்கிறது. அவ கை திறந்து பணத்தை மட்டும் கொடுக்கல, அவள்கிட்ட பணம் மட்டும் இல்ல. பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை, எங்களிடத்துல இருக்கிறது ஒன்றை உனக்கு தருகிறேன், எழுந்து நட என்று சொன்னார். இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னால் நம்மிடத்துல இருக்கிறது வெறும் பணம் மட்டுமில்ல கொடுக்கிறதுக்கு. இந்த குணசாலியான ஸ்திரீ தன்னிடத்திலே தேவை என்று வருகிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு வெறும் பணத்தையும் துணிமணி மட்டும் கொடுக்கிறதல்ல, இவள் இன்னொன்றையும் தரக்கூடியவளாய் இருக்கிறாள். ஏனென்றால் இவள் ஆவிக்குரிய விதத்தில் சிறந்து விளங்குகிறவள், அவள் ஆவிக்குரிய சக்தி வாய்ந்தவள், ஆவிக்குரிய விதத்திலே அவர் பலம் வாய்ந்த ஒரு பெண்ணா இருக்கிறபடினால் ஏழைகள் பொருளாதார தேவைகள் மட்டும் கொடுக்கிறது மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கு மற்ற தேவைகளையும் சந்திக்க அவளால் முடிகிறது. அவள் தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு கரத்தையும், முதல்ல வெறும் கரத்தைன்னு சொல்லியிருக்கு, அப்புறம் கரங்களை நீட்டுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. கரங்களை நீட்டு,
அவள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பாள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். உண்மையாகவே குணசாலியான ஸ்திரீ வெறும் பண தேவைகளையும் மற்ற பொருளாதார தேவைகளையும் சந்திக்கிறவளாய் மட்டுமில்லாமல் இன்னும் பல ஆவிக்குரிய தேவைகளும் மற்ற மக்களிடத்தில் இருக்கிற பலவிதமான தேவைகளையும் அறிந்து அவர்களுக்காக ஜெபித்து தனக்கு உண்டாயிருக்கிற அபிஷேகத்தினால் தேவனுடைய வல்லமையினால் ஊழியம் செய்யக்கூடிய அந்த திறமையினால் அவள் மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவளாய், அற்புதத்தை அவளுடைய வாழ்க்கையில நடப்பிக்கக்கூடியவளாய், தன்னுடைய அபிஷேகத்தை உபயோகப்படுத்தி அவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவளாய் அவள் விளங்குகிறாள். அநேகர் உட்கார்ந்து நினைக்கிறீங்க, பெண்கள் அப்படிலாம் செய்யலாமாங்க? பெண்கள் இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணலாமா? தலையில கை ஜெபம் பண்ணலாமா? பெண்கள் ஆவிக்குரிய விதத்தில் லீடர்ஸா இருக்கலாமா? மற்றவர்கள் நடத்தலாமா? பெண்கள் போதிக்கலாமா? உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்களா? இப்படி என்று பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள எழும் என்று நினைக்கிறேன். அது எழுதுறதுக்கு முன்னாலேயே அதை சொல்லிடுறேன். 1 தீமோத்தேயு மறுபடியும் திருப்போம், 2ஆம் அதிகாரம். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். கரங்களை நீட்டுகிறாள் என்பது வெறும் பொருளாதார தேவைகளை சந்திக்க மட்டுமல்ல, கரங்களை நீட்டி அவர்களுக்கு மற்ற விதத்திலே ஜெபித்து விடுதலை உண்டாக்கி சுகத்தை உண்டாக்கி அப்படிப்பட்ட ஊழியத்தை தன்னுடைய அபிஷேகம் தன்னுடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை உபயோகப்படுத்தி மற்றவர்கள் விடுதலையும் சுகத்தையும் தேடி தருகிறவளாய் இருக்கிறாள். இல்லையா? ஊழியம் செய்யலாமா பெண்? அவள் போதிக்கலாமா? அவள் உபதேசம் பண்ணலாமா? அவள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாமா? இது தவறல்லவா என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்றேன், கவனிங்க. 11வது வசனம், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவளை பேசாம சபையில உட்கார சொல்லி பேசாம பிரசங்கத்தை கவனிக்க சொல்லுங்க. ஒன்னும் பேசக்கூடாது, பெண்ணானவள் எதையும் பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது, ஊழியம் செய்யறதுக்கு அவள் லாக்கியில் ஆண்கள் மட்டும் தான் அவங்க செய்யணும் அப்படின்னு இந்த வசனத்திலும் சொல்லுகிறோம். அடுத்த வசனம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். நன்றாக கவனிங்க, இது சபையிலே பெண் செய்கிற ஊழியத்தையோ அல்லது உலகத்திலே பெண் செய்கிற ஊழியத்தையோ குறித்து சொல்லப்படவில்லை. நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. அந்த வசனம் குடும்பத்திலே மனைவியாய் இருக்கிற பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா பெண்களை குறித்தும் சொல்லப்படவில்லை, ஊழியம் செய்கிற பெண்களை குறித்து சொல்லப்படவில்லை. சபையில பெண்களுடைய பங்கு என்ன? அவர்கள் ஊழியம் செய்யலாமா, செய்யக்கூடாதா, ஜெபிக்கலாமா, கூடாதா, உபதேசம் பண்ணலாமா, கூடாதா, அதை பற்றி போதிக்கவில்லைங்க. இங்க என்ன சொல்லி இருக்குது? உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும். இங்க முக்கியமா புருஷனுக்கும் அவளுக்கும் இருக்கிற அந்த உறவு, அதை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், அந்த உறவிலே அவள் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்லி இருக்குது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, மனைவிகள்னா பெண்கள், பெண்கள் சொன்னா எல்லா ஆண்களுக்கும் அவர்கள் பெண்கள் கீழ்ப்படிந்தவர்களா இருக்க வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லா all women are inferior to all men, they think. எல்லா பெண்களும் எல்லா ஆண்களை விட குறைந்தவர்களே, அவர்களுக்கு சமமானவர்கள் அல்ல, அவர்கள் குறைந்த ஸ்தானத்தில் தான் இருக்க வேண்டும். எல்லா பெண்களும் எல்லா ஆண்களுக்கும் உலகத்தில் கீழ்ப்படிந்து தான் நடக்க வேண்டும் நினைச்சிருக்காங்க. கிடையாது. அந்த வசனம் பெண்களே ஆண்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருங்கன்னு சொல்லல. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு, இதை விட இன்னும் எவ்வளவு தெளிவா சொல்லணும்னு தெரியல, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு. அப்படி என்று சொன்னால் மனைவி கலெக்டரா இருக்கலாம், சூப்பர்டென்டா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம், சீஃப் எக்ஸிகியூட்டிவா இருக்கலாம், ஒரு கம்பெனியில கலெக்டரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், ஒரு கம்பெனிக்கு முதலாளியா இருக்கலாம், தனக்கு கீழே 100, 200, 1000 பேர் கூட வேலை செய்கிற ஒரு பெண்மணியா இருக்கலாம். அவள் பெரியவளா இருக்கலாம், ஸ்தானத்திலே அந்தஸ்திலே உயர்ந்தவளா இருக்கலாம், அதில் தவறு எதுவும் கிடையாது. ஆண்கள் அவளுக்கு கீழாக வேலை செய்யலாம், அதிலும் தவறு எதுவும் கிடையாது. தினந்தோறும் வேலைக்கு போறோம், சில நேரத்தில் பெண்கள் தான் ஆபீசரா இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இப்ப பெண் தான் முதலமைச்சர், அதுல தவறே கிடையாது. வேதம் அதுக்கு எதிராக போதிக்கவில்லை. நாடே, தமிழ்நாடே அவர்களுக்கு தான் இருக்குது, அதுல ஒண்ணு தவறே கிடையாது. வேதம் அதை தவறு என்று போதிக்கிறதும் கிடையாது. நல்ல கவனிங்க. சில வேதத்தை வாசிக்கிறவர்கள் சில தவறாக புரிந்து கொண்டு பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், பெண்கள் எல்லாம் ஆண்களை விட தாழ்ந்தவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. முக்கியமாக பெண்கள் எழுந்து எதையும் பேசக்கூடாது, அவர்கள் உபதேசம் பண்ணக்கூடாது, அவர்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. பேசாம ஒரு ஓரமா அமைதியில் உட்கார்ந்து இருக்கணும், பேசாம கோயிலுக்கு வந்துட்டு பேசாம திரும்பி போகணும், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன்,
அநேக நேரத்தில் ஆண்கள் கர்த்தர் பெண்களை பலரை தேர்ந்தெடுத்து வல்லமையாக அவர்களை உபயோகப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் அப்படிப்பட்ட பல பெண்களை அறிந்திருக்கிறோமா இல்லையா? அறிந்திருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது போல இருக்கு. கர்த்தர் பல பெண்களை பல நேரங்களில் தெரிந்து கொண்டு அற்புதமாக அவர்களை வல்லமையாக உபயோகப்படுத்திருக்கிறதை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? அதுல தவறே கிடையாது. சில நேரத்தில் அவளை கொஞ்சம் மட்டம் தட்டுறதுக்காக மற்றவங்க இப்படி சொல்லி வச்சிருது, உபதேசம் பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது, உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, யாரு? அப்படி கிடையவே கிடையாது. வேதத்தில் அப்படி போதிக்கவே இல்லை. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் தான். யாருக்கு உபதேசம் பண்றதுக்கு? புருஷனுக்கு என்ன நேரமா உபதேசம் பண்ணிக்கிட்டு, அதுவும் மற்றவங்களுக்கு எதிர்க்க புருஷனுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு புருஷன் மேல் அதிகாரம் செலுத்திக்கிட்டு அப்படிதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. உபதேசம் யாருக்கு பண்ணக்கூடாது? புருஷனுக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது. யாருக்கிட்ட அடக்கமா இருந்து அமைதலாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புருஷனிடத்திலே தான் அப்படி இருக்க வேண்டும். குடும்பத்திலே தான் பெண் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்திலே அவள் புருஷனுக்கு மேல தந்த அதிகாரத்தை செலுத்தி, சில நேரத்தில் பாப்பீங்க புருஷன் ஒண்ணு சொன்னா மனைவி சும்மா இருங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. அப்ப எப்படி இருக்கும் அந்த ஆளுக்கு? பாவம். அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா நான் பரிதாபப்படுறது உண்டு. ஐயோ பாவமே. சில சொல்ல இந்த மனுஷனுக்கு இப்படிதான் ஒண்ணுமே தெரியாதுங்க, சுத்த ஏமாந்த மனுஷனுங்க, எல்லாம் சொல்லி தரணும், நான் தான் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. அதை தான் கூடாதுன்றது. அதுதான் உபதேசம் பண்றது. புருஷனுக்கு புருஷனை தாழ்த்தி, புருஷனை மட்டம் தட்டி, புருஷனை என் நேரமும் புருஷன் மேல தலையில போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு அதைத்தான் பண்ணக்கூடாது என்று கணவன் மனைவி குறித்து தான் அந்த வசனம் சொல்லுதை பற்றி சபையில பிரசங்கிக்கிறது குறித்தோ அல்லது வெளியே போய் சுவிசேஷ ஊழியம் செய்யறது குறித்தோ உங்க வீடுகளில் ஆராதனை வைத்து ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறது குறித்தோ இந்த வசனம் சொல்லவே இல்லை. கர்த்தர் ஆண்களை எப்படி உபயோகிக்கிறாரோ அதே போல பெண்களை உபயோகிக்க வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுறது கர்த்தர் நீ ஆனா பெண்ணா முதல்ல அதை சொல்லுங்க கேட்கிறாரா? ரட்சிப்பு வேணும்னு சொன்ன உடனே நீ ஆனா பெண்ணாப்பா உன்னுடைய செக்ஸ் என்னன்னு அதை முதல்ல ஃபில்அப் பண்ணுன்னு சொல்றாரா? மேல் ஆர் ஃபீமேல் போடுன்னு சொல்றாரா? கிடையாது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எதில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அமெரிக்காவில் பாருங்க, கல்லூரிகள்ல இப்பெல்லாம் ஆண் பெண் எல்லாரும் ஒரே டார்மிட்டரியில் இருக்கிற மாதிரி சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு ஒருவன் என்னிடத்துல வந்து சொன்னான், உங்க வேதத்துல தானப்பா சொல்லுது ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு அப்படின்னா. ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னா அவங்களுக்கு உள்ள ஆண் பெண் என்ற வித்தியாசமே இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். ஆண் பெண் என்ற வித்தியாசமே இல்லைன்னு சொல்லி இல்லை வேதத்துல. ரட்சிப்பு என்று வருகிற போது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது என்று வருகிற போது, தேவனால் உபயோகப்படுத்துவது என்று வருகிற வேளையிலே, தேவனுடைய வரங்களை பெறுகிறது என்று வருகிற வேளையிலே, தேவனால் உபயோகப்படுத்தப்பட்டு பிரசங்கிப்பதற்கோ போதிப்பதற்கோ சுகமாக்குவதற்கோ தேவனால் வரம் பெற்று விளங்குகிறவர் என்று வருகிற வேளையிலே ஆண் என்றும் பெண் என்றும் தேவன் வித்தியாசப்படுத்துகிறது கிடையாது. ஹலோ, ஆண் பெண் வித்தியாசம் இருக்கதான் செய்யுது இல்லைங்களா? ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் கிடையாது. எல்லாம் ஒரே டாமிட்டர்ல இருந்துக்கலாம். ஆண் என்ற பெண் என்ற வித்தியாசம், அப்புறம் பெண்கள் போடுற உடையை போட்டுட்டு போய் பேசாம அப்படின்னு முழிக்கிறான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குதையா, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வரும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கிடையாது. கர்த்தர் ஆணா பெண்ணான் பார்த்து தருகிறது கிடையாது. நீங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் போகும்போது ஆசீர்வாதத்தை சமமாய் பெறலாம். ஆண் என்று பெண் என்று வித்தியாசம் இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சில நினைச்சுக்கலாம் இவர் ஈக்குவாலிட்டியை பிரசங்கம் பண்றாரு. இவரு எந்த ஈக்குவாலிட்டியும் பிரசங்கம் பண்றதுக்கு வரல, நான் வேதத்தை தான் போதிக்க வந்திருக்கிறேன். ஆகியால் 1 உபதேசம் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது வீட்டில் தான் சொல்லி இருக்குது ஒழிய புருஷனுக்கு என்ன நேரமும் தொந்தரவு கொடுத்து அவர் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சும்மா அவரை போட்டு அலக்கழிக்கிறது தான் கூடாது என்று சொல்லி இருக்கிறது வெளியே. சபையிலேயோ உங்களுடைய வீட்டிலேயோ நீங்கள் வெளியிலேயோ ஊழியம் செய்வதை தடை செய்யவில்லை. வேதவசனம் அப்படி தடை செய்கிறது கிடையாது. ஆனால் ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்களும் பெண்களும் கவனிக்க வேண்டியது, அநேக நேரத்தில் பெண்கள் அதை கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. பெண்ணின் பேரதான் வீடே தொங்கிட்டு இருக்குது. குடும்பமே நிறைய பொறுப்புகளை பெண் ஏற்றுக்கொள்கிறாள், அவள் அதை செய்கிறாள். அவள் அப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் அதை அவளிடத்தில் எதிர்பார்க்கிறார். குணசாலியான ஸ்திரீ அப்படி இருக்கிறாள் இல்லையா? அவள் பேர்ல நிறைய பொறுப்பு இருக்கிறதுனால் பெண் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நன்றாக குடும்பத்தையும் பார்க்க வேண்டும், ஊழியத்தையும் நல்லா செய்ய வேண்டும். சிலர் என்ன பண்றாங்க, நான் இப்படி கூட கேள்விப்பட்டிருக்கேன், சில நேரத்தில் நல்ல அந்த ஊழியம் செய்ய முடியல குடும்பம் இருந்தா, அதனால தான் ஆண்டவர் என்ன விவாகரத்து பண்ணி, இந்த நாட்டில் இல்ல வெளிநாட்டில் கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டவர் என்ன விவாகரத்து பண்ண சொல்லிட்டாரு, ஏன்னா எனக்கு சுற்றி அங்க போய் ஊழியம் செய்ய முடியல, சரியா? ஆகையால் நான் விவாகரத்தை பண்ணிட்டு இப்ப நல்ல ஆண்டவருக்கு என்ன ஊழியம் செய்யறேன். அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவர், அப்படி சொல்லவும் மாட்டார். ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு பாவத்தை செய்யணும்னு சொல்லுவார் ஆண்டவர்?
சொல்லவே மாட்டார். பாவத்தை செய்து அது மூலமா ஊழியத்தை செய்யும் சொல்லல ஆண்டவர். கண்டிப்பா ஊழியத்தை செய்வது நல்லது, ஊழியத்தை செய்வது அவசியம். ஆனால் ஒன்றை பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திற்கு வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி அதற்கு மேற்பட்டுள்ள நேரங்களிலே நாம் ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்வதனால் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, குடும்பத்தின் கடமைகள் தவறிவிடக்கூடாது, அந்த கடமைகளில் நாம் தவறிவிடக்கூடாது என்று திட்டவட்டமாக வேதவசனம் போதிக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு பிரபல பிரசங்கியார் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். ஒரு பெண் பிரசங்கியார், அருமையாக போதிக்கக்கூடியவர்கள். வேதவசனத்தை எடுத்து போதிச்சாங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். அவர்கள் ஒரு முறை தன்னுடைய குடும்பம் சீர்குலைந்து கிடப்பதை கண்டு அதிகமாக ஊழியத்திலே நேரம் செலவழித்து விட்டபடினால் குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாமல் போய்விட்டதனால் அவர்கள் அதை உணர்ந்து ஒரு முறை தன்னை திருத்திக் கொண்டார்களாம். அவர்களே சொன்ன கதை அது. தன்னை திருத்திக் கொண்ட ஆண்டவரிடத்திலே எப்படியாய் ஜெபித்தார்களாம். ஆண்டவரே, ஊழியத்திற்கு நீ நினைத்தால் 1000 பேரை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஊர்ல மட்டும் இல்ல, அமெரிக்கா முழுவதில் இருந்து 1000 பெண்களை நீ தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம், ஆண்களை தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். ஊழியத்துக்கு அநேகர் இருக்கிறார்கள், நீ தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் என் குடும்பத்திற்கு நீ இன்னொரு தாயை தெரிந்தெடுக்க முடியாது. என்னுடைய குடும்பத்திற்கு இன்னொரு மனைவி வர முடியாது. என்னுடைய குடும்பத்துக்கு இன்னொரு தலைவர் வர முடியாது. நான் தான் தலைவியாயிருந்து, நான் தான் இந்த குடும்பத்திற்கு தாயாயிருந்து, மனைவியாயிருந்து என்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும். ஊழியத்துக்கு நான் வரலனா கூட பரவாயில்ல, குடும்பத்திற்கு ஒரு நல்ல தாயாய், குடும்பத்திற்கு ஒரு நல்ல மனைவியாய் நான் விளங்க வேண்டும். முதலாவது அப்படி விளங்க வேண்டும். அதற்கு மேலே தான் நான் ஊழியம் செய்ய வேண்டியவள். ஊழியத்துக்கு அப்படி ஒன்னும் அவசியம் நான் ஒன்னும் அவசியம் இல்ல ஆண்டவரே. ஊழியத்துக்கு நீர் நினைச்சா 1000 பேரை தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆகையால் இப்படி ஜெபம் பண்ணாங்களாம் அந்த அம்மா. ஆகையால் இனி நான் என்றைக்காவது என்னுடைய குடும்பத்திற்கும் மேலாக ஊழியத்தை வைத்து என்னுடைய குடும்பத்தை சீர்குலைய பண்ணி அதற்கு மேலாக ஊழியத்தை நினைத்து ஊழியமே கதி என்று நான் கிடந்தேன் என்றால் என்னிடத்தில் இருந்த அபிஷேகத்தை நீர் எடுத்து இன்னொரு பெண்ணின் மேல் நீர் அதை போடும், அவளை உபயோகியும், நான் என்னுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தை கவனிக்க வேறொரு பெண் வர முடியாது, நான் தான் அதை கவனிக்கணும். எவ்வளவு உண்மைன்னு பாருங்க. அது உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் தான் இருக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் கவனிக்க வேண்டும். ஊழியம் கர்த்தர் 1000 பேரை தெரிஞ்சிருக்கிறார். நீங்களும் ஊழியம் செய்வது அவசியம் தான். எல்லாரும் அவருடைய விதத்திலே கண்டிப்பாக ஊழியம் செய்வது நல்லதுதான், அவசியம்தான், செய்வது நல்லது. ஆனால் அதற்கென்று குடும்பத்தை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக் கூடாது என்று திட்டவட்டமாக வேதவசனம் போதிக்கிறது. 21வது வசனம், 20ஆம் வசனம், ஏழைகளுக்கு கொடுக்கிறாள், மற்ற ஆவிக்குரிய தேவைகள், மற்ற தேவைகளை சந்திக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்களை பெற்றவளாய் அவள் விளங்குகிறாள். 20ஆம் வசனம் இல்லையா? ஏழை கொடுக்கிறதும் இருக்குது, அப்புறம் 2 கையும் வச்சு ஆசீர்வதிக்கக்கூடியவள், விடுதலை அளிக்கக்கூடியவள், ஜெபிக்கக்கூடியவள் அப்படின்னு 2 காரியத்தை பார்த்தோம். 21வது வசனம், எழுத்துக்கு கோடு, ஆங்கிலத்தில் கோடு என்று சொல்வார்கள். தமிழிலே சொல்ல போனால் ஒரு கூர்மையான ஒரு கொம்பு, அது கொஞ்சம் வளைஞ்சு இளைஞ்சு இருக்கும். அந்த காலத்திலே அந்த கொம்பை, இன்றைக்கும் அப்படிப்பட்ட கொம்புகளை உபயோகப்படுத்துறாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிறது அப்படி இல்லை, கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் கொஞ்சம் டிசைன் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை அந்த மாட்டை, உழுகிற மாட்டையோ அல்லது பிரயாணத்தை போகிற மாட்டையோ சில நேரத்தில் அது போய் கொண்டிருக்கும் போது மேடு பள்ளங்களையோ அல்லது மற்ற தடைகளையோ அல்லது மற்ற எதையோ கண்டு மிரண்டு பயந்து அது போகாமல் நின்று திணறி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த கொம்பை வைத்து கொஞ்சம் குத்துவார்கள். கூர்மையாக இருக்கிறபடினால் அந்த கொம்பு சில இடங்களில் வைத்து பின்னால வச்சு அதை குத்தும் போது அந்த மாடு ஒண்ணும் பண்ண முடியாம போக வேண்டியதா இருக்கிறது. அப்பப்ப அது குத்திக்கிட்டே இருக்கணும். அந்த கொம்பை கையில வச்சுக்கிட்டு அப்பப்ப குத்தி கொண்டே இருக்கணும். குத்திக்கிட்டே இருந்தா அது தடைகளையும் மீறி, மேடு பள்ளங்களையும் மீறி, பல காரியங்களை குறித்து பயப்படாமல் தயங்கி அது நிற்கும் போது அது ஒரு குத்தும் போது சரி பயப்பட வேணாம் போலாம் அப்படின்னு சொல்லி போகுது. என்ன சொல்லி இருக்குது இந்த வசனத்துல? குணசாலியான பெண் அப்படிப்பட்ட ஒரு உந்துதலை தனக்குள்ளாகவே கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு கொம்பு உள்ளே இருக்குது குத்திட்டு போக வைக்கிறது. மாட்டை எப்படி குத்தி போக வைக்கிறோமோ, மிரண்டு போயிருக்கிற பயந்து போயிருக்கிற மாடை எப்படி குத்தி பரவாயில்ல போன்னு சொல்லி அதை போக வைக்கிறோமோ, அதுபோல குணசாலியான பெண் உந்தி தள்ளுகிற ஒரு சக்தி தனக்குள்ளாகவே பெற்றிருக்கிறாள். தனக்குள்ளாகவே அந்த ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறாள். அவளை உந்தி தள்ளுகிற ஒன்று அவளுக்குள்ளாகவே இருக்கிறது. ஆகையால் தான் என்ன சொல்லி இருக்குது அந்த வசனத்துல? அவள் பயப்படாள் என்று. குளிருக்கு பயப்படாள் சொன்னா வெறும் குளிருக்கு பயப்பட மாட்டாள், ஏன்னா துணியெல்லாம் செய்து வச்சிருக்கா அதனால குளிருக்கு பயப்படாள் என்றல்ல. அவள் எதற்குமே பயப்பட மாட்டாள். குளிர் ஒரு காரியம் தான் வாழ்க்கையில. அவள் எதற்குமே பயப்படாதவள். அவள் பயந்து தயங்கி கலங்கி நிற்கிற வேளையிலே, முன்னேறி செல்லக்கூடாது முடியாது என்று நினைக்கிற வேளைகளிலே என்ன ஆகிறது? அவளுக்குள்ளாக ஒரு உந்துதல், ஒரு ஏவுதல் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய ஒரு உந்துதல், ஏவுதல் அவளுக்குள்ளாக இருக்கிறது. உந்தி ஏவப்படுகிறாள், தள்ளப்படுகிறாள். அவள் முன்னாக செல்லும்படியாக உள்ளே ஒரு ஏவுதல், உந்துதல் அவளுக்கு இருக்கிறது.
ஆகையால் அவள் பயப்படுகிற நேரத்திலே கூட, பயப்படுகிற சூழ்நிலைகள் வருகிற நேரத்திலே கூட பயப்படாம அவள் முன்னே செல்கிறாள். அவள் பயப்படாள் என்பது குளிருக்கு மட்டும் இல்ல, எதற்குமே அவள் பயப்படாள். குளிர் ஒரே ஒரு உதாரணம் தான். எதற்குமே அவள் பயப்படாள். எல்லாத்துக்கும் அவள் ஆயத்தமா இருக்கிறாள். எதற்குமே அவள் பயப்படாள். ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து விட்டு முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்சர்வேஷன், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலன் பவுலுடைய அவர் இயேசுவை சந்திக்கிற அந்த சம்பவத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கவனியுங்கள். அதில் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். 4ஆம் வசனம் 9:4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள், பிரிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முள், அந்த கூர்மையான ஒன்று, அதுல போய் உதைக்கிறாயே, அது உனக்கு தான் கடினம். இந்த முள்ள உதைச்சு நீ தள்ள முடியாது, இந்த முள்ளு ஒன்ன உதைச்சு தள்ள போதுன்றார் ஆண்டவர். இந்த முள் என்கிற வார்த்தையும் இந்த கோட் என்பதும் ஒரே காரியம்தான். அந்த கூர்மையான அந்த முள்ளை பற்றி தான். அந்த கூர்மையான ஒரு கொம்பும் அதே போலதான், ஒரு முள்ள போலதான் அதுவும். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நேரங்களிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களை சென்று இயேசுவை எதிர்த்து, இயேசுக்கு விரோதமாய் கிரியை செய்து, அவரை பின்பற்றுகிறவர்களையும் அவரை பிரசங்கித்தவர்களையும் கைது செய்து, இப்படியாக பலவிதமாக தன்னை நடத்தி கொண்டிருக்கும் போது, ஒவ்வொரு வாழ்க்கையின் பல நேரங்களிலேயும் ஆண்டவர் அவனை முள்ள வச்சு குத்துறது போல குத்தி குத்தி தன்னிடத்துல இழுக்க பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மாடு மாதிரி மிரண்டு போய் அங்கேயும் எங்கேயும் போறார். வாழ்க்கையில பல காரியங்களை செய்கிறார். இயேசு அவரை பல நேரங்களிலே இப்படிப்பட்ட முள்ளை போல ஒன்றை வைத்து குத்தி 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 இப்படியாக அவரை தன்னிடத்திலே அரவணைத்துக் கொள்ளும்படியாக, தன்னிடத்திலே வரவழைக்கும்படியாக முயற்சி எடுத்தார். ஆனால் பல நேரங்களிலே அவர் வராமல் அதை எதிர்த்து அதை உதைத்து தள்ளிவிட்டு போகிறவராய் இருந்தார். கடைசியில முள்ள உதைக்க முடியல, பேசாம முள்ளு குத்தின உடனே குத்தின பக்கமே போய் சேர்ந்துட்டார். பேசாம இயேசுவினிடத்தில் போய் சேர்ந்து விட்டார். அதை போலதான் இதுவும். அவரை எப்படி ஒரு காரியம் முந்தி தள்ளி தள்ளி உள்ளுக்குள்ளாக அவருடைய மனசாட்சியில் அது கிரியை செய்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்ற போது பவுல் அப்போஸ்தலன் நின்று கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய பாதபடிகளிலே துணி பொருட்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு போய் அவனை கல்லெறிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு. அவர் அதை கண்ணார கண்டார். ஸ்தேவான் உயிர் விடுவதை கண்ணார கண்டிருக்க வேண்டும். அந்த மகிமையான மரணத்தை அவர் கண்ணால் கண்டிருக்க வேண்டும். கண்டபோது அதை மனதை வெகுவாய் அது பாதித்திருக்க வேண்டும். உள்ளத்திலே முள் போன்ற ஒன்று குத்துகிறது போல அவர் உணர்ந்திருக்க வேண்டும். ஒரு உந்துதல், ஒரு ஏவுதல். இயேசு ஒருவேளை உண்மையானவராய் இருப்பாரோ, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்வது அவசியமோ, ஒருவேளை நான் இயேசுவிடத்தை திரும்ப வேண்டுமோ, இந்த மனுஷனை எவ்வளவு கல்லடிச்சாலும் என்ன பேசினாலும் இவர் அவ்வளவு அருமையா உயிரை விட்டு அவ்வளவு அருமையா போயிட்டாரு என்று சொல்லி அந்த மனதில் அந்த பாதிப்பு அந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும். இன்னும் பல நேரங்களிலேயும் அது ஏற்பட்டிருக்க தான் வேண்டும். அந்த மனதில் அந்த உந்துதல் இருந்து கொண்டே இருந்தது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. ஆனால் தமஸ்குவுக்கு செல்லும் பாதையிலே இயேசுவை அவர் சந்தித்த போது கடைசியாக அந்த உந்துதல் அவரை இயேசுவினிடத்திலேயே கொண்டு வந்து விட்டுவிட்டது. அவர் சரணடைந்தார். ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து ஆண்டவரிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தார். அதே போலதான் குணசாலியான ஸ்திரீ. உள்ள உந்துதல் இருந்து கொண்டே இருக்கிறது. அவள் சோர்ந்து போகாமல், அவள் களைத்து போகாமல், வாழ்க்கையில் சலிப்படையாமல், வெறுத்து போகாமல், பயந்து விடாமல், சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டு அவள் பயந்து தயங்கி வாழ்க்கையிலே முயற்சிகளை மேற்கொள்ளாமல் விட்டுவிடாமல் தனக்குள்ளாக ஒரு உந்துதல் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும், போக வேண்டும், போகலாம், முடியும், என்னால் செய்ய முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னால் முடியும், நான் சாதித்தே காண்பிப்பேன் என்கிற அந்த உந்துதல் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலைக்கும் அவள் பயப்படுவது கிடையாது. எந்த சூழ்நிலைக்கும். இங்க குளிரை பற்றி சொல்லிருக்கும் போது தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புறை உடுப்பு இருக்கிறபடினால், இரட்டைப்புறம்னா 2 லேயர்ஸ், ஒன்னு போட்டு இன்னொன்னு போட்டுக்கிற மாதிரி, அது மேலே குளிர்காலத்தில் இரட்டைப்புறை உடுப்பு இருக்கிறபடினால் அவள் அதை குறித்து குளிருக்கு பயப்படாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குளிர்காலத்தில் குளிர் வந்த பிறகு போய் இரட்டைப்புறை உடுப்பு பண்றவள் இல்ல. குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவள்? ஏற்கனவே எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிப்பதற்கு, எல்லா சந்தர்ப்பங்களையும் சமாளிப்பதற்கு, எல்லா பிரச்சனைகளையும் வாழ்க்கையில சமாளிப்பதற்கு வேண்டிய பயமற்ற, பயத்தை மேற்கொள்ளுகிற ஒரு தன்மையை அவள் ஏற்கனவே பெற்றிருக்கிறாள். தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறாள். எல்லா சூழ்நிலைகளிலும் பயப்படாமல் வாழ்க்கையில முன்னேறி செல்ல தன்னை அவள்
தயார் நிலையில் வைத்திருக்கிறாள் என்பதுதான் பொருள். 19ஆம் வசனம், அவள் வேலையை செய்கிறதில் எவ்வளவு திறமையானவளாய் உறுதி வாய்ந்தவளாய் இருக்கிறாள் என்பதை காண்பிக்கிறது, மூடப்பட்ட கை. 20வது வசனம், அவள் ஏழைகளுக்கு கொடுப்பதிலே, பிறகு மற்ற விதத்திலே எளிமைத்தனம் வாய்ந்தவர்களுக்கு ஜெபித்து உதவி அவளுக்கு ஊழியம் செய்து அவளுக்கு விடுதலை அளிக்கக்கூடியவளாய் அவள் இருக்கிறாள். 21வது வசனம், அவள் பயப்படாதவள். அவள் பயப்படாதவள். ஒவ்வொரு ஸ்திரீயும், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதவர்களாய், உள்ளாக ஒரு உந்துதல் ஏவுதலை பெற்றவர்களாய், ஆவிக்குரிய ஜீவித்திலே ஸ்திரமாய் நிற்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம் ஒரு நிமிஷம். எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டியது ஒவ்வொரு உள்ளத்திலே மீது ஆழத்திலே பதியட்டும். குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி பெருகட்டு கர்த்தாவே. சச்சரவுகள், மனத்தாங்கல்கள், பிரச்சனைகள், மற்ற எல்லா விதமான கோளாறுகள், குழப்பங்கள், பிசாசின் தந்திரத்தினால் உண்டாயிருக்கிற அழிவை உண்டாக்குகிற சகல விதமான சத்துருடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்திலே எல்லா பிசாசின் கிரியைகளை சபிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறோம். இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களில் சந்தோஷம், சமாதானம், ஒற்றுமை, அன்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதித்தருளும். உம்முடைய மக்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாய் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். இங்கு மற்ற தேவைகளுக்காக வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகமில்லாமல், கவலையோடு, பாரத்தோடு, வியாதிகளோடு, பலவிதமான கஷ்டங்களோடு இங்கு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவள் கஷ்டங்கள் நீங்கட்டும், துன்பங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே சரீரத்தை பலமாக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே உயிர்ப்பித்தருளும் கர்த்தாவே. பலப்படுத்தியருளும். ஆவியின் வல்லமையை கொண்டு எல்லா பிசாசின் கிரியைகளையும் அதமாக்குகிறோம். விடுதலை உண்டாகட்டும். இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமே கர்த்தாவே. இந்த கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்கட்டும். காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சாயங்காலம் 6:30 மணிக்கு சாயங்கால ஆராதனை இருக்கிறது.